அரசியல் அதிரடிக்கு இடையில் அண்ணாமலை ஆன்மீக மற்றும் தனிப்பட்ட பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். நேபாள பணிகளுக்கு பின் ஓய்வெடுக்கவும், எதிர்கால அரசியல் திட்டங்களை நிதானமாக வகுக்கவும் இந்த பயணம் உதவும் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமைதியாக ஓடும் ஆற்றின் ஆழம் அதிகம் என்பார்கள். அதுபோலவே தேர்தல் பரபரப்புகளுக்கு பிறகு அமைதியாக நகரும் அண்ணாமலையின் அரசியல் பயணம் தற்போது தமிழக அரசியலில் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளே பல அரசியல் கணக்குகள் கொதித்துக் கொண்டிருக்கின்றன என்பதே அரசியல் வட்டாரங்களின் கணிப்பு. எனினும் நேபாளத்திலிருந்து திரும்பியவுடன் அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் சந்திக்கவிருப்பதாக சென்னை, டெல்லி அரசியல் வட்டாரங்களில் நம்பகமான தகவல்கள் கசிந்துள்ளன. ரஜினிகாந்த் தீவிர அரசியலில் இருந்து விலகியிருந்தாலும் தமிழக அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருபவர். அண்ணாமலையின் நேர்மை மற்றும் அரசியல் பாணியை அவர் பலமுறை பாராட்டியுள்ளார். இந்த சந்திப்பு நடைபெற்றால் அது வெறும் மரியாதை சந்திப்பாக மட்டும் இருக்காது என அரசியல் பார்வையாளர்கள் கணிப்பிடுகின்றனர். தேசிய தலைமையுடன் சில விஷயங்களில் அண்ணாமலைக்கு முரண்பாடு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில், ரஜினியுடனான இந்த சந்திப்பு அவருக்கு புதிய தார்மீக பலத்தை அளிக்கலாம் அல்லது மற்றும் வியூகங்களுக்கு வழிவகுக்கலாம். அண்ணாமலை புதிய அரசியல் கட்சி தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலை தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார். மும்மொழி எதிர்ப்பு மூலம் டெல்லியின் கைப்பாவை அல்ல என்பதை நிரூபிக்க முயல்கிறார். நேபாள பயணத்திற்கு பின் ரஜினி சந்திப்பு நடைபெற்றால் தமிழக அரசியலில் சமன்பாடுகள் மாறும் வாய்ப்புள்ளது. அண்ணாமலையின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ரஜினிகாந்துடன் சந்திப்பு உறுதியாகுமா? இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் புதிய புயலை உருவாக்குமா என்ற கேள்விகள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் எதிரொலிக்கின்றன. அண்ணாமலை சென்னை திரும்பிய பிறகு அடுத்த சில நாட்களில் இந்த விடைகள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக தேசிய பாஜக தலைவரை மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது கட்சியின் உட்கட்சி பூசல் இருப்பதை வெளிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இது அண்ணாமலையின் தனித்துவமான அரசியல் பாணியை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர் என தன்னை நிலைநாட்ட முயல்வதாகவும் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் வருவேன் என்ற ஒரே வார்த்தையால் தமிழக அரசியலை பரபரப்பாக்கியவர் ரஜினிகாந்த். இன்று அரசியலில் நேரடியாக இல்லாவிட்டாலும் அவரது செல்வாக்கு இன்னும் குறையவில்லை. இந்த செல்வாக்கும் அண்ணாமலையின் தற்போதைய அரசியல் எழுச்சியும் இணைந்தால் அது தமிழக அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல் ஒரு சாதாரண சந்திப்பு தொடங்கும் நிகழ்வு எதிர்காலத்தில் பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இப்போது எழும் முக்கிய கேள்விகள்: அண்ணாமலையின் அடுத்த அரசியல் நகர்வு என்ன? ரஜினிகாந்துடன் சந்திப்பு உண்மையிலேயே நடைபெறுமா? அது வெறும் ஆலோசனையா அல்லது புதிய கூட்டணியின் தொடக்கமா? புதிய அரசியல் கட்சிக்கான அடித்தளமா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: புயல் வரும் முன் கடல் அமைதியாக இருக்கும். அதே அமைதிதான் தற்போது தமிழக அரசியலிலும் நிலவுகிறது.